அட என்னப்பா நீங்கள் எப்போ பாரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியே போடுறீங்க, லஞ்ச் ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ. இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ தான் செய்ய போகிறேன். இது செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்னைக்கு வந்து தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நேற்று நைட்டே வந்து பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பட்டாணியை வந்து வேக வச்சுட்டேன். இந்த சிக்கன் தந்தூரிக்கு வந்து நேற்று நைட்டே சிக்கனை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதையும் வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டா வந்து சாப்பாடு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே வந்து அதுவும் ரெடி ஆகிடும். தேங்காய் பால் சாதத்துக்கு ரொம்பவே முக்கியமானது வந்து இந்த தேங்காய் பால் தான், அதையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாலே செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட பட்டை வகைங்க, ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு கேரட்டு, நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்கேன். தந்தூரியும் ஒரு சைடு வெந்துருச்சு, அதனால் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன். தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்துட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு குக்கரை மூடி வச்சுக்கணும். அவ்வளோதான், சூப்பராக இந்த சைடு தந்தூரியும் ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா தேங்காய் பால் சாதம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் கூட எடுக்காது. கொஞ்சமாக வந்து குக்கும்பர், அப்புறம் நான் செஞ்ச தந்தூரி வச்சு சூப்பராக வந்து லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.